ராயல் என்ஃபீல்ட்ல வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ராயல் என்ஃபீல்ட் மாதிரி ஒரு கம்பெனில உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணிருந்தீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரு வேகன்சி தான் நாங்க கொண்டு வர போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபுல் வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க சொல்ல வர டீடைல்ஸ் என்னன்றது புரியும். ஏன்னா சூப்பரான ஒரு சேலரிங்க, நல்ல சேலரி. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 10th 12th ஐடிஐ படிச்சவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய ஓப்பனிங்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுனால கமெண்ட் செக்ஷன்ல வந்து 10th 12th எல்லாம் கேட்டிருந்தாங்க கரெக்டா. ஸோ அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி பத்தி நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எல்லாமே வருது, அது எவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து ஃபுல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா சேலரி டீடைல்ஸ் சொல்லணும், 3-4-5 வேகன்சி எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆமா, ஆரம்பிங்க. இவர் சொன்ன மாதிரி ராயல் என்ஃபீல்ட் கம்பெனி தான் இது சென்னையில தான் லொகேட் ஆகிருக்கு. நமக்கு குவாலிஃபிகேஷன் யார் யாருன்னா 10th இருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் சரி, 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஐடிஐ டிப்ளமோ இல்ல வேற எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். பிடெக் பிடெக் சொல்லிட்டுப்பா, பிடெக் எல்லாருக்குமே இது எலிஜிபிள் தான். ஆனா இது உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி மாறும். ஆமா, ஏன்னா இப்போ 10th படிச்சவங்களுக்கும் பிஇ படிச்சவங்களுக்கும் ஒரே சேலரி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு சேலரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கரெக்டா கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறோம், சொல்லுங்க. ஸோ நீங்க 10th 11th 12th அண்ட் ஐடிஐ இது 3 டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்க, அதாவது ஸ்கூலிங்ல இருந்து ஐடிஐ வரைக்கும் உங்களோட லெவல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான சேலரி நீங்க போய் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 17,300 கொடுக்குறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும். சப்போஸ் 1 இயர் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் இயருக்கு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 100,000 rupees உங்களோட சேலரியில வந்து இன்க்ரீஸ் ஹைக் ஆகும். சோ 18,300 rupees வரும். தேர்ட் இயர் அதே மாதிரி பண்ணீங்கன்னா 19,000. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு வருஷம் நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போதும் உங்களுக்கு போனஸா ஒரு 12,000 கொடுக்குறாங்க. இது வந்து சேலரி இல்லாம உங்களுக்கு 12,000 உங்களுக்கு வரும். கரெக்ட். சோ இது வந்து 10th 12th ஐடி இது 3 பேருக்கு இந்த சேலரி. டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சவங்களுக்கு, ஏன்னா டிப்ளமோ இருப்பாங்க, பிஏ பிஎஸ்சி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்களும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலரி சொல்றாங்க? இவங்களுக்கு சேலரி என்ன மாதிரினா, இவங்க ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போகும்போது 18,500 தராங்க. நல்ல சேலரிப்பா. 1 இயர் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் இயருக்கு நம்ம போகும்போது 19,500. அதாவது சேலரியில இருந்து இயர்லி வந்து 1,000 rupees வந்து இன்க்ரிமெண்டா வருது. ஓகே. செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயர் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது 21,500 அவங்களுக்கு வருது. சூப்பர் சூப்பர். எவ்ரி இயர் ஒரு 1,000 rupees இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கும் சேம் ஆஃப்டர் 1 இயர் கம்ப்ளீஷன்ல 12,000 வந்து நமக்கு எப்படி ஒரு பிரைஸ் மாதிரி கூட போனஸ் மாதிரி. அதாவது ஒவ்வொரு வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 12 இயர்ஸ் நீங்க 12 months நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 12,000 எக்ஸ்ட்ரா சேலரில வந்துரும் போனஸ். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் நீங்க கம்ப்ளீட் பண்ணா அதுக்கு ஒரு 12,000 வரும். தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு 12,000 வரும். இது வந்து ஒவ்வொரு சேலரிக்கும் ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் மாறும். பட் ஆனா 12,000ன்றது அவங்க போனஸா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு சேலரி? அவங்களுக்கு சேம் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போகும்போது 19,500. சேம் செகண்ட் இயர் போனா 1,000 இன்க்ரிமெண்ட் ஆகும். தேர்ட் இயர் போகும்போது 1,000 இன்க்ரிமெண்ட் ஆகும். இவங்களுக்குமே 12,000 வந்து போனஸ் வருது இயர்லி ஒன்ஸ். சூப்பர்ங்க. அதாவது இது நம்ம கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓப்பனிங்னா இதுதான். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு நல்ல கம்பெனிப்பா, நல்ல கம்பெனி, சூப்பரான சேலரி. ஏன்னா 10th 12th ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ராயல் என்ஃபீல்ட் மாதிரி ஒரு கம்பெனில 10th படிச்சவங்களுக்கு ஒரு 17,500 rupees பேசிக் சேலரி. ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு ஃப்ரெஷருக்கே இவ்வளவு சேலரி தராங்கன்னா நான் எதுவும் சொல்றதுக்கு வெல் அண்ட் குட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, ஏன்னா அவங்க கேட்டகரி வச்சிருக்காங்க, பிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கம்மியா ஒன்றும் தரல, 20,000 தராங்க. 20,000 ஒரு 500 rupees தான் கம்மி. பட் நம்ம 20,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 20,000 ஃப்ரெஷரா தராங்கன்றது எப்படி சூப்பர்ல. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இந்த டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட 18,500 தராங்கப்பா. சூப்பர்ல. அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு உங்களுக்கு 18,500 இதெல்லாம் பேசிக் சேலரி. ஓகே சூப்பர். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுல எனக்கு பெஸ்ட்னு தோன்றது இந்த வீடியோ தான். ஏன்னா வந்து இது நீங்க நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. வேற எதுவும் இல்ல. நீங்க இப்ப நிறைய பேர் வந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க, பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் கேட்கல, பண்ணீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா, முக்கியமா தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலனா நிறைய வேகன்சி போடுவாங்க. அப்ப நிறைய வேலை வாய்ப்புகள் அந்த பசங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் கிடையாது, இது நாப்ஸ் ட்ரெயினி தான். பட் ஆனா ஒரு 3 years உங்களுக்கு வந்து இதுல கம்பல்சரி நீங்க வேலை செஞ்சுக்கலாம். அப்ப நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேற கம்பெனிக்கு போய்க்கலாம்.
ஸோ என்னென்னலாம் நடக்குது இந்த முதல்ல சொல்லிடுவோம். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம். இன்னைக்கு நம்ம வீடியோ போட்ட டேட் வந்து 19, இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னையில இருந்து 24th வரைக்கும், அதாவது கம்மிங் சாட்டர்டே வரைக்கும் நடக்குது. இந்த வாரம் ஃபுல்லா நடக்குது. ஆமா ஆமா. உங்களோட ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. அதாவது 18 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எலிஜிபிள். 30 வயசு வரைக்கும் 18 வயசுல இருந்து. ஆமா, சில பேர் 10th ஃபர்ஸ்ட் அப்புறம் வேலைக்கு போவாங்க. ஆமா, அவங்க கூட எலிஜிபிள். சூப்பர் சூப்பர். 18 வயசுல இருந்து நீங்க எலிஜிபிள். ஓகே. ரெக்வயர்மெண்ட் நீங்க போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்க 10th முடிச்சினால யாரு எது படிச்சிருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் மட்டும். 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சப்போஸ் உங்களுக்கு பயோடேட்டா மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ரெஸ்யூம்லாம் உங்களுக்கு ரெடி பண்ண தெரியலன்னா நீங்க சொல்லுங்க, அந்த ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் ஆனா பயோடேட்டா, பேசிக் பயோடேட்டா ரெடி பண்ணிக்கோங்க. அவங்களோட மார்க் ஷீட்ஸ்லாம் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட். சப்போஸ் நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க, கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ், ஆனுவல் சர்டிபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, ஆதார், பேன், லைசன்ஸ், அந்த மாதிரி. முக்கியமா பேங்க் பாஸ்புக். ஏன்னா நீங்க பாஸ்புக் கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா இன்டர்வியூ போறவங்க என்னைக்குமே பேங்க் பாஸ்புக் எடுத்து போக மாட்டாங்க. ஆனா இந்த இன்டர்வியூல கேக்குறாங்க. ஏன்னா அந்த டேட்லயே வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து நீங்க எந்த பேங்க் கொடுக்குறீங்களோ அந்த பேங்க்ல தான் உங்களுக்கு சேலரி விடும். ஸோ கரெக்டான அக்கௌண்ட் எடுத்துப்பாங்க. மைனஸ்ல இருக்கிற அக்கௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு போறீங்க, அப்புறம் சேலரி வந்துன்னா எல்லாத்தையும் பிடிச்சிப்பாங்க. நல்ல பேங்க் அக்கௌண்ட்டா எடுத்துட்டு போயிடுங்க. எங்க போகணும், எந்த லொகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் பிளான்ட் ஒரகடம் அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போடுங்க. சப்புன்னு வந்து நிற்கும். டைரெக்டாக நீங்கள் போய் இறங்கலாம். நீங்கள் ஒரகடம் பிளான்ட்டில் போய் ராயல் என்ஃபீல்டு நீங்கள் அங்கே ஆட்டோக்காரங்க யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஒரகடம்ல தான் இந்த லொகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு வேகன்சிங்க, நம்ம கொடுத்ததுலேயே பெஸ்ட்டான ஒரு வேகன்சி. நீங்கள் இது எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ போகுன்னு தெரியல. போகிற வரைக்கும் போட்டோம், ரீச் ஆகி பயனடைகிறவங்க அடையிட்டோம். கண்டிப்பாக. Thank you so much, friends. Bye.